இவங்க ஃபேமிலிக்கு ஒரு பறக்கிற எபிலிட்டி இருக்குது. அதுங்கேட்டு அந்த குழந்தைய மிடரில் பறக்குது. இதை காப்பாற்றுறதுக்காக பொறுமையாக அவங்க அப்பா ஃபுல்லாக ஃபென்ஸ் மாதிரி போட்டு வைக்கிறாரு. அவன் கொஞ்சம் பெரிய பையன் என்னன்னு ஒரு பட்டாம்பூச்சி தேடி பின்னாடியே போகிறான். அந்த பட்டாம்பூச்சி பறந்தானே இவனை பின்னாடி பறந்துடுறான். அந்த பையனோட அம்மா அவனை காணோன்னு சொல்லி அவங்க அப்பாட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவும் மேலே பறந்து போய் பார்க்குறாரு. பார்த்தா அந்த பையன் அங்கே இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு பொறுமையாக பேசி கீழே எப்படியோ பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இந்த பையனுக்கு அவனோட சூப்பர் பவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எப்படின்னு தெரியல. இங்கேட்டி அவங்க அப்பா அம்மா தூங்கிட்டு இருக்கும் போதெல்லாம் இவன் பெட்டுக்கு மேலே பறந்து அந்த ஃபென்ஸ்குள்ளே மாட்டிக்கிறான். அவங்க அப்பா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாரு. பார்த்தா அங்கே இருக்கிறவன் எல்லா சூப்பர் பவர் இருக்கவங்களையும் தேடி தேடி கொள்ற ஆளு. அந்த இடத்த விட்டு போகும்போது இவங்க ஃபேமிலி மேலே அவனுக்கு சந்தேகம் வந்துடுது. ஆளை கூட்டிகிட்டு வந்ததை அவங்க அம்மா சென்ஸ்னால கெஸ் பண்ணிடுறாங்க. இதை உடனே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க. பார்த்தா அந்த நேரத்தில் எல்லா சோல்ஜர்ஸும் சேர்ந்து இவங்களை சுற்றி வளைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரூம்குள்ளே போய் கண்ணெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. நம்ம 2 பேர் இருந்தால் மாட்டிக்கும், அதுங்கிட்ட நீயும் குழந்தையும் வெளியே போய் எப்படி தப்பிச்சிருங்கன்னு சொல்கிறாரு. அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்காக அவங்க ஒய்ஃபும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்பா வெளியே போய் பார்க்குறாரு. பார்த்தா எல்லா சோல்ஜர்ஸும் உங்களை சுற்றி வளைச்சிட்டாங்க. சரண்டர் ஆகிற மாதிரி நின்னையும் அந்த வில்லன் போய் நீ அவனை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. 2 சோல்ஜர்ஸ் கிட்ட வந்தனையும் அவங்க கழுத்தை எப்படியோ பிடிச்சி 2 பேர்த்தை அட்டாக் பண்ணி கன் எடுத்து எல்லாத்தையும் ஒவ்வொருத்தர சுட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்த விட்டு எப்படியோ ஸ்பீடாக தப்பிக்கலான்னு இவர் போகிறாரு. பார்த்தா அந்த வில்லனுக்கு சூப்பர் பவர்ஸ் இருக்குது. எப்படியோ வந்து இவரை பிடிச்சிட்டான். இவரை நீல் டவுன் பண்ண வச்சு 2 சோல்ஜர்ஸ் அவர் மேலே வந்து உட்கார பார்க்குறாங்க. பார்த்தா இவர் எப்படியே பறக்கிற எபிலிட்டி வச்சு மேலே போகிறாரு. அதுக்கப்புறம் அவர் சூப்பர் பவர் எபிலிட்டியான வைப்ரேஷன் மூலமாக அவங்க ஒய்ஃப் கிட்ட கமெண்ட்லாம் கொடுக்குறாரு. எப்படியோ அவங்க ஒய்ஃப் அந்த இடத்த விட்டு ஸ்பீடாக தப்பிச்சு போயிடுறாங்க. அவங்க ஒய்ஃப் தப்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் கீழே வராரு. எப்படியோ வந்து இவங்கிட்ட மறுபடியும் சரண்டர் ஆயிடுறாரு. அந்த வில்லன் கேங் வந்து இவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க.